இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். மகிமா இன்ன வரை தூக்கம். ஏன் மகி எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம தூங்கிட்டு இருந்தேன்னா என்ன மகி பண்றது? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுப்போமா? வேற ட்ரெஸ் வேணும்னு சொல்லி மேடம் அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டு வந்திருக்கோம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. வேற ட்ரெஸ் எடுத்து மாத்திட்டு எங்க போகணும்? எங்க? பாட்டுக்கா? பாட்டுக்கு மம்மி போயிருக்கா. அப்படி இங்க எங்க போகணும்? சர்க்கஸ் தானே கேட்ட. போலாமா? சரி. இங்க ஒரு துணி கடைக்கு வந்து இங்கேயே ட்ரெஸ்ஸை வாங்கி மாத்திட்டு ஏமகி நல்லா இருக்கா? எங்க ஓடு, நான் அப்படியே எடுக்கிறேன். திரும்பி வா. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மகிமா செலக்ட் பண்ணது. நான் வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணேன். அது வேணாமா மேடத்துக்கு. வந்து இது போட்டால் தான் என் கூட வருவாங்கம்மா. இப்போ வெளியே பொம்மைக்கு பில்லு போட்டு வச்சிருக்கா, போய் வாங்கணும். ஏன் சாமி போலாமா? பாப்பா நடக்கிறியா தூக்கவா? நடக்கிறியா? அதான் ஷூ புதுசு போட்டிருக்காங்க. ஷூ புதுசு, அதனால மேடம் நடக்கிறாங்க. என்ன பண்ணுது மகி? என்னது அங்க போலாமா? சரி, இங்க பாரு டைனோசர் பாரு. என்ன பண்ணுது? பாப்பாக்கு வந்து இப்போ 3 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு 2 வயசு இருக்க போதான் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்னாலே வந்து அவளுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வரையும் சாப்பிட, தூங்க, எந்திரிச்சிட்டு இந்த பொம்மை படம் பார்க்க, இந்த மாதிரி தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவள் கேம்ஸ் எல்லாம் கேட்கும்போது நாங்கள் வீட்லேயே வந்து பிளே கிரவுண்ட் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருந்தோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி இங்கே ஹாலையே வந்து ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். பட் வந்து அவளுக்கு அது ரொம்ப விளையாண்டு நைட் கால் வலின்னு சொல்லி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே எடுத்து ரூம்ல நாங்கள் ஸ்டோர் ரூம்ல போட்டுட்டோம். பழனியில வந்து பார்க் இருக்கும். அதை வந்து இப்போ புதுசாக நிறைய இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே விளையாண்டு மேடத்துக்கு போரே அடிச்சிருச்சு. அதுவும் போனால் உள்ளேருந்து வெளியவும் வரமாட்டா, விளையாடவும் மாட்டா. அதனால தான் அங்கே கூட்டு போகாமல் சரி ஏதாவது எக்ஸிபிஷன் போட்டால் கூட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா செம்ம க்ரௌடாக இருக்கும். அங்கே விடுறதுக்கே பயமாக இருக்கும். ஒரு குழந்தைங்க அடிச்சுக்குவாங்களோ இல்லை முட்டிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயமாக இருக்கும். அப்புறம் கோயம்புத்தூருக்கு ப்ரமோஷனுக்கு அப்புறம் சில ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்கு நான் மால் போயிருக்கேன். அங்கே பார்க்கும்போது இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் இருந்துச்சு. எனக்கும் பாப்பாவை கூட்டு வந்து இங்கே விளையாட வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மா என்னை நம்பி வந்து பஸ்ஸில் அனுப்பவே மாட்டாங்க. உனக்கு பார்த்துக்க தெரியாது, நீ பேசாமல் தூங்கிடுவேன், அதனால நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியே சண்டை கட்டுவாங்க. ஒரு தடவை எங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி நான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே விளையாட வச்சு பார்க்கும்போது இந்த டைனோசர்ஸ் மாதிரிலாம் நம்ம பழனியில் இருந்ததே இல்லை. இன்னொன்று அங்கே அடிக்கடி விளையாண்டு பழனி இடமும் போர் அடிச்சு போச்சு. ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரே பார்க்கு தான், வீட்டு பக்கத்தில் இருக்கிறது. அங்கேயும் போர் அடிச்சு போச்சுன்றதுனால இங்கே வந்து செம்ம என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இங்கே ஒரு குழந்தைங்க முட்டிக்குவாங்க, இடிச்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. ரொம்ப அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. மகிக்கு இப்போ வரை வீட்டில் நானும் கனியும் தான் விளையாடுறதே. பட் ஆனால் அவளோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி விளையாண்டாதானே அவளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா கீழ் வீட்டில் ஒரு 2 குட்டி பசங்க இருக்காங்க. அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போனதுமே மேலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப விளையாட விட்டு பழக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவளுக்கு என்னதான் நம்ம வீட்டில் பிளே கிரவுண்ட் செட் பண்ணாலும் அவளுக்கு ஏஜ் சைஸில் எல்லா குழந்தைகளோடையும் சேர்ந்து விளையாடும் போது தனி என்ஜாய்மெண்ட் தான் இல்லை. அங்கே வேற ஏதோ இந்த எக்ஸிபிஷனுக்கு ரிவ்யூ மாதிரி நின்று எடுத்துட்டு இருந்தாங்க கேமராலாம் வச்சு. மகிமா அதை பார்த்ததுமே இங்கே நம்ம விளாக் எடுக்கலையா அம்மா, என்னைய வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்தா. அதுக்கப்புறம் நீயும் மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தா. வரியா? எப்படி வரணும்? போதுமா? போலாமா? மேலே நிறைய கேம்லாம் இருக்காமா, போலாமா? அங்கே குதிச்சு மகிமா கால் வலி வந்துருச்சு போல. கீழே வந்ததுமே மண்ணெல்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அங்கே விளையாடணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. நானும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி மகிமாவோட மைண்டை மாற்றி இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். மகிமாக்கு மட்டும் இல்லை, எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி. இது டைனோசரா என்னன்னே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் மாலில். அதுவும் இல்லாமல் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கவே மாட்டோம். நெக்ஸ்ட் அவளுக்கு வந்து இந்த மாதிரி கார்டு போட்டு விளையாடுவோம்ல, அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். உள்ளே போனதுமே எந்த பக்கம் கார்டு வாங்கணும்னு கேட்டு விசாரிச்சு போய் வாங்கியாச்சு. 750 ருபீஸ் சொன்னாங்க. அது விளையாண்டது ஆல்ரெடி சென்னையில் வந்து நாங்கள் விளையாண்டுருக்கோம். பட் ஆவரணக்கா கூட வந்ததுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இதை பற்றி. பட் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அப்புறம் இதில் வந்து 750 ருபீஸ்க்கு கார்டும் எடுத்துகிட்டு இங்கே வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மகிமா மட்டும் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அதனால நானும் மேலே ஏறிட்டேன்.
நாங்கள் இந்த மாதிரி சென்னையில் விளையாண்டோன்னு சொன்னேன்ல, அப்போ பாப்பா குட்டியாக இருக்கும்போது போய் எல்லா கேம்லேயும் உட்கார வச்சுக்குவோம், அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பா. அப்போ வந்து எல்லாத்துக்குமே இந்த 1 இயர்க்குள்ளே அப்படின்னா கொஞ்சம் கேம்ஸ் தான் இருக்கும். பட் இப்போ 3 வயசு அப்படின்றதுனால நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு கேம்ஸ் விளையாடும்போது இன்னொரு கேமில் கண்ணு போகிறதுனால இன்னொரு கேமவே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி வெளியே வந்து ஆடணும் உங்களுக்கு. கீழே விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் மண்ணெல்லாம் நிறையா இருந்துச்சு. சரி அப்படியே எப்படியோ மைண்ட் வாஷ் பண்ணி இங்கிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, மேலே வந்து இந்த மண் விளையாட்டுக்குன்னே தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதை பார்த்தது ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டு அதில் விளையாடணும்னு சொல்லி, சரி நீ உட்காரு, உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. சரின்னு பாப்கார்ன் ஆர்டர் போட்டுட்டு அதை வாங்குறதுக்குள்ளே இதில் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே இடம். பார்த்து மகிமாவும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கா. வீடியோ எடுன்னு சொல்லி நானும் ஜாலியாக தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ எங்கள் அம்மா பார்த்தா தான் என்ன ஆகுன்னு தெரியல. மண்ணிலலாம் எங்கள் அம்மா விளையாட வைக்கவே மாட்டாங்க. ஆனால் பட் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாண்டாலுமே பாப்பா எவ்வளோதான் மண்ணை தொட்டாலுமே வெளியே அனுப்பும்போது ஒரு ஏர் மாதிரி வச்சு கையெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அனுப்பி விட்டாங்க. இன்னொன்று எங்கள் அம்மா கிட்ட இந்த வீடியோலேயே நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவளை ஃபர்ஸ்ட் அந்த சென்னையில் கூட்டிகிட்டு போகும்போது அவள் சின்னதாக இருந்தால் நம்மளா ஒரு கேம் கண்டுபிடிச்சி அவளை கொண்டு போய் உட்கார வச்சா சமத்தா விளையாண்டுக்கிட்டா. அப்போ நீங்களும் தான் கூட இருந்தீங்க. பட் ஆனால் இங்கே எல்லாமே அவள் செலக்ட் பண்ணுற கேம்ஸ் தான். இதுக்கு நான் எதுவும் பொறுப்பாகவே மாட்டேன். அதுவும் மோஸ்ட்லி இந்த மண் கேம்லாம் வந்து அவளே அடம்பிடிச்சு விளையாண்டது. அதனால என்ன எதுவும் சொல்லிடாதீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்தாலுமே எங்கெங்க எப்படி விளையாடணுன்றதோ அவளுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னே தெரியல. ஒருவேளை இந்த பொம்மை படம்லாம் பார்க்கறதுனால அவளுக்கு தெரிஞ்சுதா, இல்லை வந்து இதில் போனதும் ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு மைண்ட் ஒர்க் ஆச்சா அப்படின்லாம் தெரியல. இன்னொன்று இங்கேருந்து பார்க்கும்போது அது என்ன கேம்னே எனக்கு தெரியல. பட் அழகாக மகிமா வந்து தாண்டி போய் உட்காந்து அதை வந்து சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தா. விளையாடுறதெல்லாம் ஓகே தான், பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளையாண்டானா நைட்டு ஒரு 3-4 மணி வரையுமே எங்கள் அம்மாவை காலமுத்த வைக்கிறா. அதுதான் இருக்கிறதுலேயே ட்விஸ்ட்டு. பட் ஆனால் விளையாடுறத பார்க்க ஹாப்பியாக தான் இருக்குது. கால் வலி நான் வழுகும்போது பார்க்குறதுக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து கொஞ்ச நாள் விட்டு அவளை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய்க்கலாம், ரெகுலராக கூட்டிகிட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஒரு வழியாக கேம்லாம் முடிஞ்சுது அப்படின்னு வெளியே வரும்போது தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஐஸ்கிரீம் கேட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இன்னும் ஆசை அடங்கலைங்க என்ன வேணும்? ஐஸ்கிரீமா? ஐயோ லதாமா அடிச்சு போகிற ஐஸ்கிரீமை சாப்பிட்டு லதாமாட்ட கேடு. லதாமா ஐஸ் சாப்பிட்டுக்கலான்னு கேடு. கேட்க மாட்டியா? எங்கள் அம்மா கூட வந்துருந்தா இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் கேட்கவே மாட்டா. எங்கள் அம்மா இல்லைங்கும் என்னை மிரட்டி வாங்கி சாப்பிட்டுட்டா. லதாமாட்ட கேளு, லதாமா ஐஸ் சாப்பிட்டுக்கலான்னு கேளு. எப்படியோ ஒரு வழியாக சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவளை ஐஸ்கிரீமும் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ முடியும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் எனக்கு சர்க்கிள் பார்த்துட்டு சறுக்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. உள்ள பேரண்ட்ஸ் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அங்கே உள்ளே இருந்த சிஸ்டருக்கு வந்து பாப்பாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பாப்பா தானே அப்படின்னு சொல்லி கையோட கூட்டிகிட்டு போய் ரொம்ப சூப்பராக அவளை விளையாட வச்சாங்க. அந்த சிஸ்டருக்கு நான் நேரில் தேங்க்ஸே சொல்லலை, ஏன்னா நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் அவசரத்தில். பட் இந்த வீடியோவில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த கேம் வந்து 50 rupees நினைக்கிறேன். உள்ள நிறைய லாலிபாப்ஸ் இருக்கும். நம்ம அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு அதை போட்டு அமுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து அழகா கேட்ச் பண்ணிட்டு வந்து கீழே லாலிபாப்ஸ் போடும். நான் இதை எனக்கு அமுக்கிற வேலை, மகிமை கீழே இருந்து எடுக்கிற வேலை. எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போவாவது 3 குச்சி மிட்டாய் வந்துச்சு. அடுத்த தடவை எடுத்தப்போ 1 கூட வரல. என்னடா 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி 15-20 ரூபாய்க்கு தான் குச்சி மிட்டாய் எடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டல்லாயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. இதோட இந்த விளாக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்து தீபாவளி விளாக், அடுத்து பாப்பாவோட பர்த்டே விளாக்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் கொடுக்குறதா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோ உங்களுக்கும் வரும். பாய் சொல்லிடு. பாய். இன்னும் போகணுமா?